లోపే మాట్లాడు. வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். டாக்டர் பாலகிருஷ்ணன், கோவையிலிருந்து இந்த பதிவு. நம்ம ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட நிறைய பதிவுகளை பார்த்துட்டு வர்றோம். இன்றைக்கி சோடச கலை அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். இந்த சோடச கலை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நினைத்ததெல்லாம் சாதிக்கலாம். இதை ஃபாலோ பண்ணுங்கள். எப்படி சேட்டுகள் மார்வாடிகள் எல்லா தலைமுறையிலும் செல்வந்தர்களாகவே இருக்கின்றனர், எப்படி டாட்டாவும் பிர்லாவும் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கின்றனர், இப்படி ஒரு நாளாவது நீங்கள் சிந்தித்தது உண்டா? அவர்கள் தங்களது மாத வருமானத்தில் ஒரு பங்கை அந்த மாதமே அன்னதானம் செய்வதற்கு ஒதுக்கி அந்த மாதமே அன்னதானம் செய்து விடுகின்றனர். இரண்டாவதாக, வீட்டை எப்பொழுதும் குப்பை கூலம் இல்லாமலும் கெட்ட வாசனை அடிக்காமலும் பார்த்து கொள்கின்றனர். அதாவது வீட்டில் நறுமணம் எப்பொழுதும் கமலுமாறு பார்த்து கொள்கின்றனர். எங்கே நறுமணம் உண்டோ அங்கே எல்லா லட்சுமிகளும் வாசம் செய்வார்கள். மூன்றாவதாக, இப்போது நாம் பார்க்க போவது அமாவாசை ஆண்களை அதிகம் பாதிக்கிறது, பௌர்ணமி பெண்களை அதிகம் பாதிக்கிறது. அனைத்து உயிரினங்களையும் இந்த இரண்டு திதிகளும் பாதிக்கின்றன. சந்திரன் ஸ்தூல உடலையும் சூரியன் சூட்சம உடலையும் பாதிக்கிறது. வளர்பிறையில் பிரதமி முதல் பௌர்ணமி வரை 15 திதிகளும், தேய்பிறையில் பிரதமி முதல் அமாவாசை வரை 15 திதிகளும் உள்ளன. திதிகள் என்றால் கலைகள் என்றும் பெயர்படும். 16வதாக ஒரு கலை இருக்குது, அதுதான் சோடச கலை. இந்த சோடச கலையை பயன்படுத்தி தான் சித்தர்கள், துறவிகள், மகான்கள், செல்வந்தர்கள், சேட்டுகள், மார்வாடிகள் என வாழையடி வாழையாக செல்வந்தர்களாக இருக்க முடிகின்றது. தமிழர்களாகிய நாமும் ஏதாவது ஒரு சித்தர் அவர்களின் வழி வம்சமாகத்தான் இருக்கின்றோம். இதை அறியும் வரை தின வாழ்க்கையே சோதனையாக இருக்கிறது. அறிந்தது முதல் நிம்மதி, செல்வபலம், மகிழ்ச்சி என வாழ்க்கை பாதை திசை மாறிவிடுகின்றது. பிரம்மா, விஷ்ணு, சிவன் இம்மூவரின் அம்சமானவர் தான் திருமூர்த்தி ஆவார். இவர் இந்த சோடச கலையின் தனது அருளை சில நொடிகள் மட்டுமே பொழிகிறார். சுமார் 5 நொடிகள், அதாவது 5 சொடக்கு போடும் நேரம் மட்டும்தான் திருமூர்த்தியினுடைய அருள் இந்த உலகம் முழுவதும் பரவும். திருமூர்த்தி கிறிஸ்தவ ட்ரினிட்டி என சொல்வார்கள். இந்த 16வது கலையை சித்தர்களும் முனிவர்களும் அறிந்திருந்ததால் அவர்கள் விரும்பும் எந்த ஒன்றையும் பெற முடிகிறது. அமாவாசை எப்போது முடிகிறது என்பதை உள்ளூர் பத்திரிகைகள் டிகிரிப்படி கணித்து வெளியிடும். அதை கவனத்தில் கொள்ள வேண்டும். உதாரணமாக, அமாவாசை காலை மணி 10:20 மணி வரை, பின் பிரதமை திதி ஆரம்பம் என எழுதியிருப்பார்கள். அமாவாசை திதி முடிவதற்கு 1 மணி நேரத்துக்கு முன்பே, அதாவது காலை 9:20 மணி முதல் 12:20 மணி வரை தியானத்தில் அல்லது மந்திர ஜபத்தில் இருக்க வேண்டும். இந்த 2 மணி நேரத்திற்குள் சுமார் 5 நொடி பொழுதுகள் திருமூர்த்தியினுடைய ஆளுகைக்குள் இந்த மொத்த பிரபஞ்சமும் வரும். பிரபஞ்சத்தில் உள்ள அத்தனை அண்டங்களும், சகல உயிரினங்களும், பாக்டீரியா, புல், பூண்டு, மரம், யானை, திமிங்கலம், சிறுத்தை, கழுதை, புலி, மனிதன், முயல், மான், பாம்பு, நீர்யானை, நட்சத்திர மீன், கணவாய் மீன், கடல் பசு, கடல் பாசிகள், ஒட்டகம், ஒட்டகச்சிவிங்கி, பூரான், பள்ளி, ஆந்தை, புறா, கிளி, காட்டெருமை, காண்டாமிருகம், நாய், குதிரை, கழுதை, கோவேரி கழுதை, எறும்பு, சுறாமீன், இப்படி ஒவ்வொரு சூட்சுமமாக அதிரும். அந்த நேரம் மனதால் நாம் என்ன வேண்டுகிறோமோ அது கிடைக்கும். கோரிக்கை ஒன்றாக இருக்க வேண்டும், பலவாக இருக்கக்கூடாது. சரிங்களா? டைம் முடிஞ்சிருச்சு. ஒரு செகண்ட் பார்ட் ஒன்று போடுறேன், அதில் மற்ற விஷயங்களை நான் சொல்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.